எல்லாம் வல்ல ஏக பரம்பொருளுக்கும் என்னுடைய தெய்வீக தாய் தந்தையருக்கும் இதுவரைக்கும் எனக்கு அமைந்த எல்லா குருமார்களுக்கும் குருவாக இருக்கும் எனக்கு கணவருக்கும் இன்னைக்கு இந்த மேடையில் அமைக்கிறதுக்கு அருத்தந்தை பெரிய அழைப்பு விடுத்திருக்காரு. அப்படி தான் இதை பார்க்குறேன். அதனால் அதுக்கு முதல்ல பெரிய வணக்கங்களும் நன்றிகளும். ஐம் ஆக்சுவலி வெரி வெரி பிளெஸ்ட் அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் டு பி ஹியர். இது எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருந்து இப்போ வரைக்கும் ஐ பீன் அட்டெண்டிங் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் கிளாஸஸ். ஸோ உங்களை மாதிரி நானும் இதே மாதிரி கிளாஸஸில் சின்ன வயசுலேருந்து உட்காந்துட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா அடிக்ஷன், அப்புறம் டிவி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அது இதுன்னு இருக்கும்போது இவ்வளோ பெரிய அரங்கத்தில் இவ்வளோ பெரிய ஆளுங்க இனியும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ கிவ் அ வெரி பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. Because looking at the world which is outside and to see all of you here, இவ்வளோ கமிட்டடாக சம்மர் கேம்பில், அதுவும் ஒரு குரு அருளுக்கு கீழே உட்காந்துருக்கிறது so blessed. And first appreciation to your parents. எங்கே ஏதாவது தப்பாக போயிடுவோன்னு சொல்லி கொண்டு அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ டுடே நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 minutes I'll have a talk which is like 5 E's of women empowerment. Because எங்கேயோ என் பிளட்ல எப்பொழுதும் விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லி I was always towards women winning successful in their life and in their business, the career. So that was always there in my blood. So I'll give you 5 E's which is for the empowerment. அண்ட் நீங்கள் தான் வரவங்களெல்லாம் மடக்கி கேள்வி கேட்டிங்களாமே. ஸோ அப்படிதான் எல்லா ஆர்கனைசர்ஸும் சொன்னாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மடக்க முடியுமோ யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் லாட் ஆஃப் questions and whichever is possible for me to answer here, and I will take it forward from there. Okay. ஸோ ஒரு பொண்ணு ட்ரூ எம்பவர்மெண்ட், முழுமையாக அந்த பெண்மை தன்மையோட எம்பவர்டு ஸ்டேட்டில் நிற்கிறதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பார்த்துட்டே வர்றதுனால எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடணும்னு எனக்குள்ள ஒரு பெரிய வேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரிய வேகம், ஒரு கோபம், எப்பொழுதும் என்னோட ஆக்ஷனில் ஒரு ஸ்பீடு, அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது கல்யாணம் ஆனோடனே ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இந்த வேகம் எல்லாமே சரி, பட் இதெல்லாம் பெண் தன்மையில் இருந்தே நடந்துருச்சுன்னா அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பை த வே, லைக் இதுதான் என்னோட ஹஸ்பண்ட், லைக் ஹீஸ் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். நான் என்ன சொன்னேன் இல்லையா, குருவாக அமைந்த கணவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீஸ் பீன் அ வெரி வெரி கைடிங் லைக் அண்ட் மென்டார் ஃபார். அப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னா, உங்ககிட்ட நான் முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த விமன் எம்பவர்மெண்ட், எழுந்து நிற்கணும், ஜெயிக்கணும், அதில் எல்லாத்துலேயும் முதல்ல முக்கியமான விஷயம் பெண் தன்மையில் இருந்தே அந்த வெற்றியை அடையிறது தான் அதில் முதல் விஷயம். அதுதான் விமன் எம்பவர்மெண்ட்டில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வேகத்தில், இந்த சொசைட்டியில் போகிற வேகத்தில் நம்ம என்ன ஆகணும்னா, கொஞ்சம் ஆம்பளை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். யாருக்கெல்லாம் புரியுது? நம்மளோட நடக்கிற தொனிலேருந்து, ட்ரெஸ் பண்ணுற தொனிலேருந்து, அப்படி பண்ணால் தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு அப்படி பேண்ட் ஷர்ட் போட்டால் தான் உலகத்தில் மதிக்கிறாங்க இப்போது, அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. டு யூ ஆல் அக்ரி? புரிஞ்சுதா? கரெக்ட் தானே? ஸோ பெண் தன்மையில் இருந்தே அந்த சக்தியை எப்படி எப்படி வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது நான் ஒரு 5 E's சொல்கிறேன். எஸ், த ஃபர்ஸ்ட் E நம்மளோட எனர்ஜி. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்மளோட எனர்ஜி, நம்மளோட வாழ்க்கை நம்மக்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதை பொறுத்து தான் முடிவு செய்யப்பட்டது. டே டு டே லைஃப்பில் காலையில் எழுந்ததுலேருந்து நம்மளோட எனர்ஜியை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் முதல் 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 படிப்படி. இதில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும்.
நம்மளோட எனர்ஜி, நம்ம நடந்தால் இப்படி தான் இருக்கும், நம்ம ஒரு கொள்கையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னெல்லாம் ஒரு வச்சுருக்கோம்ல ஒரு கோல்ஸ். அதெல்லாம் யாருக்கெல்லாம் நிறைய கோல்ஸ் இருக்குது வாழ்க்கையில், பெருசாக அச்சீவ் பண்ணணும், அப்படி வந்துடணும் இப்படி வந்துடணும், எஸ் யாராவது எழுந்து நின்று என்னோட கோல் இதுதான் சொல்ல முடியுமா? லைக் எனக்கு 30 years ஆகும்போது 50 years ஆகும்போது நான் இப்படி தான் இருக்கணும்ட்டு. எஸ் கோ அஹெட். சைக்காலஜி. வாவ், என்ன மாதிரியே நீயும் நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. இட்ஸ் லைக் வெரி குட், லைக் வீண ப்ளஸ் சைக்காலஜி. எஸ், வெரி குட், சூப்பர். ஸோ கிவ், எல்லாரும் அவங்களுக்கு கை தட்டுங்க. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி. ஆப்பர்ச்சுனிட்டி 500 பேத்துக்கும் வந்துச்சு, டக்குன்னு எந்திரிச்சு கேப்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? தட்ஸ் த ஃபர்ஸ்ட் எனர்ஜி. சொசைட்டி இல்லை இந்த பிரபஞ்சம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் ஓடுறாங்க, யார் டக்குன்னு கரேஜியஸாக எனர்ஜி லெவலில் எந்திரிச்சு வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். அதுதான் இந்த யூனிவர்சல் பவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ எனர்ஜி. ஓகே, செகண்ட் ஒன் வந்துட்டு அதாவது இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, எனர்ஜி வந்துட்டு யாருக்கெல்லாம் எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்திருக்கோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஈஸியாக வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் இருக்காரு, 47 years சூப்பர் ஸ்டாராகவே இருக்காரு. கரெக்டா? யாருக்கெல்லாம் ரஜினி பிடிக்கும்? தேட்டர்லேருந்து வெளியே வரும்போதே ரஜினி மாதிரியே வருவாங்க. இப்போ டிவிக்கே ஜாஸ்தி ஆனதுனால ரஜினிக்கு கை கீழே போயிடுச்சா? சரி, யாருக்கெல்லாம் சிஎம் சார் பிடிக்கும்? வாவ், அமேசிங். ஸோ பார்க்கும்போதே விஜய் சார் மாதிரி யாரும் நடந்து வரோம், வரும்போதே ரஜினி சார் மாதிரி நடந்து வரோம், வரும்போதே விஜய் சார் மாதிரி வரோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தியர் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுல முதல் விஷயம் உங்களோட மூச்சு பயிற்சி. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற தியானம், இது வந்து உங்களோட எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு பண்ண வேண்டிய விஷயம். செகண்ட் இ வந்துட்டு உங்களோட எமோஷன். யாருக்கெல்லாம் அதிகப்படியான கோபம், கவலை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஐயோ இது என்ன 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் கை தூக்குற மாதிரி, எல்லாரும் எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி. நான் இந்த வயசில் இருக்கும்போது எனக்கு ஆங்ஸைட்டினா என்னன்னே தெரியல. நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ தான் புரியுது எல்லாரும் ஆங்ஸைட்டி எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இருக்கா. இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முன்னாடியெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்னா, மேம் எனக்கு நேரமே பற்ற மாட்டேங்குதுங்க மேம், எந்த கிளாஸில், எங்கள் வீட்டில் ஒரு 6 வயசு குழந்தை இருக்குது, நான் இந்த கிளாஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் சொல்லுவான், நான் வந்து இதெல்லாமே எனக்கு டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எது? செஸ்ஸு, பைக் ரைடிங். நாங்கள் லிஸ்ட்டு சொல்லும் போதே எனக்கு டென்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி யூஸ்வலாக வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருந்தது. பட் இப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் கிடையாது. தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் எமோஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம். ஏன் தெரியுமா? ஒரு தடவை உங்களுக்கு கவலையாக இருந்துச்சு, ஒரு தடவை சோகமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த சோகத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 4 நாள். எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ அம்மா திட்டாங்க, கரெக்ட், சொல்லுங்க. 2 hours. 2 hours மீன் only 2 hours. எவ்வளோ நேரம் அதை பற்றி பேசுவீங்க? யாருக்கிட்டெல்லாம் பேசுவீங்க? எவ்வளோ? ஐ திங்க் திஸ் இஸ் மே அந்த மைக். எவ்வளோ நேரம் அதை பற்றி பேசுவோம்? 12 மணி நேரம். 1 month. வெரி குட், 1 month. ஏன்னா ஒரு தடவை வந்தது, அந்த பிரச்சனை வந்தது ஒரு தடவை, அதை பற்றி பேசி 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 போனது 1 மாதம். ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்தது டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இல்லை, எமோஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை. கரெக்டா? நான் அங்கே நின்று பேசினா எனக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது. ஸோ ஐ வில் கம் வெரி க்ளோசர் டு யூ. கரெக்டாக? டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை கிடையாது, எமோஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை. ஸோ இப்போ என்னென்னா, இனிமேல் எந்த எமோஷன் வந்தாலும் 90 செகண்ட் வாயை திறக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இது பேர் 90 செகண்ட் ரூல். இதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இப்போதைக்கு இன்றைக்கி இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்கள் கேட்கும் போது நான் இதோட விளக்கம் சொல்கிறேன். 90 செகண்ட்ஸு, இப்போ ஒருத்தர் மேலே ஒரு கோவம் வருது, ஒரு கவலை வருது, கத்தி அழுதறணும்னு தோணுது, ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, ஒரு படபடப்பு தன்மை வந்துருச்சு அப்படின்னா, அந்த 90 செகண்ட்ஸ் மட்டும் ரியாக்டும் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்டும் பண்ணக்கூடாது, தூங்கிடலாம். தட்ஸ் அ வெரி குட் திங்.
தூக்கம் பெரிய பெரிய பவர்ஃபுல் ஹீலிங் டூல். ஸோ யூ கேன் டூ தட். ரியாக்டும் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணுறது வந்துட்டு அவங்க என்னை அடைச்சா நான் சப்புன்னு இன்னொன்று விட்டேன், அது ரியாக்ஷன். ரெஸ்பாண்ட் வந்துட்டு அதை எப்படி நீ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உட்காந்து அதுக்கெல்லாம் விளக்கம் பேசி அதில் ஒரு 3 மணி நேரத்தை விடுறது. எஸ், ரியாக்டும் பண்ணாமல் ரெஸ்பாண்டும் பண்ணாமல் அப்சர்வ் பண்ணிக்கிறது. அப்சர்வேஷன் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நான் எதுவும் பண்ணல, பட் என் மனநிலையில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு நான் அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப பெரிய ஸ்கில். அது இந்த டைமில் நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய ஸ்கில். இன்னொரு விஷயம், ஒரு வருஷம் கழித்து இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் திருப்பி பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு 16-18 வயசு இருக்கும்போது 20 வயசு ஆனால் இதெல்லாம் மறந்து போயிட்டு வேறு மாதிரி பிரச்சனையாயிடும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு ரெப்பிட்டீஷன் இஸ் த மதர் ஆஃப் மாஸ்ட்ரி. அப்படின்னா திருப்பி எதை பண்ணுறோமோ அதுதான் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையாக மாறும் இல்லையா? இப்போது இந்த வருஷம் இதை பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் 1 வருஷம் கழித்து இதே விஷயத்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். எதை திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார். கரெக்டா? வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தானே கட்சியே ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி வந்துட்டாங்கல்ல, இப்போ எவ்வளோ சிரிப்பு விஜய் சொல்கிறேன். அந்த மாதிரி திருப்பி நமக்கு உள்ளார எந்த விஷயத்தை பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட நரம்பு மண்டலத்தில் பதிஞ்சு அது நமக்கு வாழ்க்கையாகும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 90 செகண்ட் ரூல், அந்த எமோஷன்ஸ்க்கு 90 செகண்ட் ரூல், அது ஒன்று. இன்னொன்று அதிகப்படியான ஹாப்பி எமோஷன்ஸை வச்சுக்கிறது. அதுக்கு 3வது இ என்விரான்மெண்ட். 3வது இ வந்து என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? பீஸ்ஃபுல்லாக இருக்கு, ஹாப்பியாக இருக்கு, எந்த ப்ராப்ளமும் வரல, எல்லாம் நடத்திட்டு இருக்காரு இல்லையா? என்விரான்மெண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதில் வந்துட்டு இப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. த பெஸ்ட் தட் யூ கேன் சூஸ் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியான ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை விட அறிவாளியாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் நம்மளோட லைஃப் எப்படி போகுது, அப்படி அவங்களோட தாட் ப்ராசஸை வச்சு தான் நம்மளோட லைஃப் வந்துட்டு டிசைட் ஆகும். கான்ஸ்டண்ட்டாக நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அப்படியே சொங்கி மாதிரியே சுற்றிட்டு இருப்போம். எஸ், அவங்க நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிற 5 பேர், இன்னும் 5 பேர் 5 புக்ஸு. ஸோ 5 friends and 5 books decides your environmental energy. That is your 3rd E. சரியா? ஸோ எனர்ஜி, எமோஷன்ஸ் அண்ட் யோர் என்விரான்மெண்ட். அடுத்தது வந்துட்டு எக்ஸ்ப்ரெஷன். இது வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்குள்ளார ஒரு டிஎன்ஏ கல்ச்சர் இருக்குது. அம்மா வந்து திடீர்னு அப்பாட்ட சண்டை போட்டிருப்பாங்க. ஏன் சண்டை போட்டாங்கன்னு அப்பாவுக்கு புரியறதுக்கே 20 வருஷம் ஆயிரும். ஏன்னா புரிஞ்சுதா? கரெக்டா? ஏன்னா அவங்க பாட்டுக்கு அழுதுட்டு இருப்பாங்க, அவர் கேட்கலன்னு சொல்லி இவங்க அழுதுட்டு இருப்பாங்க. ஆண்களுக்கு என்னன்னா, சொன்னாதானமா தெரியும், ஆயத்திறந்து சொல்லுமா, நான் சொல்லாமையே நீ புரிஞ்சிருப்பேன்னு நினச்சேன் அப்படிங்கிறது. how many of you agree? அப்படி தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க, சொன்னாலே புரியாது. அதனால சொல்லணும். எக்ஸ்ப்ரெஷன் where you got to voice out your opinion. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் பண்ணுறேன், இதை நோக்கி தான் போகிறேன் அப்படின்னு நமக்கு சுற்றி இருக்கவங்களுக்கும் வீட்டுக்கும் சொசைட்டிக்கும் தெளிவுபடுத்திகிட்டே இருக்கிறது. அதான் 4th E, which is expression. இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்னோடய ஸ்டேட்டில், நான் பண்ணிகிட்டு இருக்க ப்ரொஃபஷனில் தைராய்டு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இந்த தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வேணுங்கிறத வாயை திறந்து சொல்லாததுனால வந்த பிரச்சனை. என்னோடது எல்லாமே வந்துட்டு மருந்தில்லா மருத்துவம். அதாவது மெடிசன்னால் குணப்படுத்தாமல், சப்ளிமெண்ட்ஸ்னால் குணப்படுத்தாமல், மனசை மட்டும் மாற்றி ஃபிசிக்கலாக வர்ற ஒரு பிரச்சனையை குணப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறதான் 15 வருஷமாக திருப்பி படிச்சுட்ருக்கேன். அதில் தைராய்டு பிரச்சனை பார்த்திங்கன்னா, மனசுக்குள்ளார நமக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயம் படும்போது அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதனால் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லாமல் இருந்து நீ சொல்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு ஹார்மோனே இருக்குது, தைமஸ். அந்த கிளாண்டே நீ தான் என்னை யூஸ் பண்ணவே இல்லையே, அப்புறம் ஏன் நான் சுரக்கணும் அப்படின்னு சொல்லி சுரக்காமல் போயிடும்.
அதாவது இப்படி இப்படி பல ஆயிரம் ஹார்மோன்ஸ் உடம்புக்குள்ள இருக்கு. பட் இந்த ஃபோர்த்து இ வந்து எக்ஸ்பிரஷன். வேர் ஐ வாட் டு எக்ஸ்பிரஸ், என் வாழ்க்கையில் என்ன வேணுங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். தப்புனா தப்புன்னு எந்திரிச்சு நிற்கணும். அது வந்து எக்ஸ்பிரஷன். இந்த மோஸ்ட் கைண்டஸ்ட் வே பாசிபிள். அது அதையும் எழுதிக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்தாங்க, எந்திரிச்சு சொல்ல சொன்னாங்க, சொல்லலைன்னா எந்திரிச்சு எவ்வளோ வேணாலும் சத்தமாக சொல்லான்னு சொன்னாங்க அப்படின்லாம் செஞ்சிடாதீங்க. இந்த மோஸ்ட் கைண்டஸ்ட் வே பாசிபிள், இந்த மோஸ்ட் கைண்டஸ்ட் வே பாசிபிள் அவங்களுக்கு வந்து அதை சொல்லணும். அது வந்து ஃபோர்த் இ, விச் இஸ் யோர் எக்ஸ்பிரஷன். எல்லாத்துக்கும் மேலே அந்த கடைசி இ வந்து எவல்யூஷன். எவல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நீங்கள்லாம் அம்மா அப்பா ஸ்கூலுக்குன்னு ஒரு கல்ச்சர், இந்த இதுலேருந்து ஒரு கல்ச்சர், இதுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து இதை தொடர்ந்து உங்களை மேம்படுத்திகிட்டே இருக்கணும். அந்த ப்ராசஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஆக்சுவலாக நான் நினச்சிட்டேன், எங்கள் அம்மா ஆக்சுவலாக எனக்கு அம்மாவே கிடையாது, பிரின்சிபல் மாதிரி. நிறையா பேர் வந்து அவங்க உங்கள் பிரின்சிபலா டீச்சரா அப்படின்னு தான் கேட்பாங்க. தொடர்ந்து என்னை வந்து ஒரு எக்ஸாம் முடிச்சிருச்சுன்னா அந்த கொஷின் பேப்பரை எழுத வைப்பாங்க வித்தவுட் சாய்ஸ். கரெக்ட், வித்தவுட் சாய்ஸ் உட்காந்து எழுத வைப்பாங்க. ஹேண்ட் ரைட்டிங் எழுதி வைப்பாங்க. ஹிந்து நியூஸ் பேப்பரை பார்த்து 2 பேப்பர் உட்காந்து 2 பேஜ் ஃபுல்லாக எழுதிட்டு அப்புறமா தான் எந்திரிக்கணும். அம்மா நீ கொடுக்குற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளார லீவே முடிஞ்சு போயிடுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படியே தான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் 22 வயசாகி ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக சேர்ந்து எம்ஆர்எம் மந்த்லி ரிவ்யூ மீட்டிங்க்கு முன்னத்த நாள் முடியும். எனக்கு மியூசிக் கிளாஸ்னால் அவங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது, டான்ஸ் கிளாஸ்னால் எதுவும் சொல்ல முடியாது. உட்காந்து முடிச்சுட்டு அப்புறம் போய் நீ எந்த மீட்டிங்கை வேணாலும் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்னா, அதெல்லாம் அப்போ டென்ஷனாக தெரிஞ்சுது. பட் இது வந்து தொடர்ந்து அந்த ப்ராசஸ்லேயே இருக்கிறதுக்கு, அந்த எவல்யூஷன் ப்ராசஸில் இருக்கிறதுக்கு இருந்துச்சு. ஒருவேளை இதை நான் பண்ணாமல் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி இங்கே வந்து நிற்க முடியாது. ப்ராபப்ளி ஐ வுட் ஹவ் கம்ப்ளீட்டட் மை MBA 2010. அப்போ முடிஞ்சுது. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, அப்புறம் மாமியார் வந்துச்சு, அப்புறம் அம்மா பிரச்சனை வந்துச்சு, அப்படி சொல்லி எல்லா மாதிரியும் நம்மளும் உட்காந்துருப்போம். ஸோ அந்த எவல்யூஷன் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா, தொடர்ந்து அந்த ஸ்கில்லை மேம்படுத்திட்டு வருது. இதில் ஃபைனல் கிளைமேக்ஸ் என்னென்னா, இதை நம்ம நார்மலாக பண்ண முடியாது. நான் சொன்ன 5 விஷயமுமே பெரிய சீக்ரெட். கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக படிச்சுட்டு இருக்க சீக்ரெட். ஆனால் இதோட உச்சகட்ட சீக்ரெட் என்னென்னா, இந்த 5 விஷயத்துமே, ஏதாவது யாருக்காவது தோணுதா என்னன்னுட்டு? ஏதாவது க்ளூ இருக்கா? இந்த 5 விஷயத்தையுமே ஒரு விஷயம் இல்லாமல் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயம் என்னது? பிரெயினா? ஓகே. மைண்டு? ஓகே. கன்சிஸ்டன்சி? டிசிப்ளின்? ஓகே. கான்சன்ட்ரேஷன், மோட்டிவேஷன், கான்ஃபிடென்ஸ், நோ ஸ்ட்ரெஸ். வாட் எல்ஸ்? அந்த ஒரு விஷயம் எல்லாம் பண்ண முடியாது. மனசு, கை, என்னப்பா? எம்பவர்மெண்ட். ஓகே. ப்ராக்டிஸ். ஓகே. உடல் நலம். இந்த 6 நாள் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. எஸ், I'll come there. What is that? Self-confidence, self-realization. Okay. Parents. Okay. Time. Okay. சரி, ஃபஸ்ட்டு இ என்ன? எனர்ஜி. செகண்ட் இ என்ன? எமோஷன். ஓகே. ஐயே, எனர்ஜியே இல்லையே இதில். வாட் இஸ் ஃபஸ்ட் இ என்ன? ஃபஸ்ட் இ என்ன? எனர்ஜி. எனர்ஜிலே எனர்ஜி இல்லையே. ஃபஸ்ட் இ என்ன? ஃபஸ்ட் இ என்ன? நீங்கள் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவார், கேட்கல. எஸ், ஃபஸ்ட் இ என்ன? எஸ். செகண்ட் இ என்ன? எமோஷன். தேர்ட் இ என்ன? என்விரான்மெண்ட். ஃபோர்த் இ என்ன? எக்ஸ்பிரஷன். ஃபிஃப்த் இ என்ன? எவல்யூஷன். ஓகே. இந்த 5 விஷயமுமே தியரியாக நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும், இதுக்கு அப்பாற்பட்டு கேள்வி கேட்டாலும் சொல்ல முடியும். ஆனால் இது எல்லாமே அந்த 6வது விஷயம் ஒன்று சொன்னேன் இல்லையா,
அது என்னன்னா குரு துணை. குரு இல்லா ஆட்டம் குருட்டாட்டம். குரு துணை இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. அது உங்களுக்கு எந்த ஃப்ரீக்வன்சியில் இது புரியுதுன்னு எனக்கு இன்னைக்கு தெரியல. பட் நீங்கள்லாம் இன்றைக்கி இங்கே இருக்கீங்க. இன்னும் 20 வருஷத்தில் 10 வருஷத்தில் நீங்கள்லாம் பெரிய பெரிய பொசிஷனில் இந்த நாட்டிலையோ வேறு நாட்டிலையோ எங்கேயாவது இருப்பீங்க. ஆனால் இதுதான் லைஃபோட உச்சகட்ட சீக்ரெட். இதை மட்டும் நீங்கள் எங்கேயாவது பெருசாக எழுதி வச்சுக்கோங்க. குரு துணை இல்லாமல் இந்த எந்த எம்பவர்மெண்ட்டும் நடக்காது. அதனால் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் குரு அருள் வேணும். தொடர்ந்து நித்தம் குருக்கிட்ட நம்ம சரணடைஞ்ச நிலையிலேயே இருந்தோம்னா தான் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். கூட்டிகிட்டு நிற்க வைக்க வேண்டிய இடத்துல நிற்க வச்சுருவார். அதுக்கு குரு வேணும். இன்றைக்கி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷிட்ட நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கீங்க. அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் எப்படி இங்கே வந்தேன்னு. நான் லாஸ்ட் தேர்ஸ்டே பொள்ளாச்சிக்கு வேறு விஷயமா வந்தேன். கிட்டத்தட்ட 1.5 மாதமாக இங்கே டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஐயா அருட்தந்தை கிட்ட போய் உட்காந்துக்கணும், மெடிடேஷன் ஹாலில் போய் உட்காந்துக்கணும், அதுக்கு மேலே உச்சக்கட்ட எதுவுமே இல்லை, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு இருந்த ஒர்க் ஸ்கெடியூலில் பண்ண முடியல. லாஸ்ட் தேர்ஸ்டே வேறு ஏதோ விஷயத்துக்கு இங்கே வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெட்ரீட்டுக்காக வேறு ஒரு ரிசார்ட் பார்த்துட்டு போயிட்டோம். ஜஸ்ட் 20 மினிட்ஸ் இந்த ரோடு எடுக்கிறதுக்கு பதில் இந்த ரோடு எடுத்து போயிட்டோம். சடனாக என்கிட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும் ஒருத்தவங்க என் கூட பேசி, அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராமு நீங்கள் பேசணும்னு சொன்னாங்க. அவங்க யாருன்னே எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா 5 வருஷம் ஆச்சு நான் அவங்க கூட பேசி. அப்புறம் அவங்க யார் என்னென்னலாம் சொல்லி பிரசன்ட் சார்கிட்ட பிஆர்ஓ சார்கிட்ட எல்லாம் சொன்னால் எனக்கு பெரிய ஷாக் என்னென்னா, டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் அதுவும் முக்கியமாக ஒரு கெஸ்ட்டு வர வேண்டிய இடத்துல அவங்க வராமல் போய் இன்றைக்கி அருட்தந்தை கூட்டிகிட்டு நிற்க வச்சுருக்கார். அப்போ இது அவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்காக, அவ்வளோ பெரிய குரு கைடன்ஸாக நான் இதை பார்க்குறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய எம்பவர்மெண்ட்டு எவ்வளோ பெரிய சீக்ரெட் சொன்னாலும் அந்த குரு கான்ஷியஸ்னஸ், பீயிங் இன் த ஸ்டேட் ஆஃப் குரு கான்ஷியஸ்னஸ், நித்தம் குருவுக்கு சரணடைஞ்ச நிலையில இருக்கணும். சரி, எப்போ குரு வருவாங்க அப்படின்னா, when the student is ready the guru will come. இல்லை நானே பண்ணிப்பேன் எனக்கு தெரியும் அப்படிலாம் பண்ணோம்னா வராது. when the student is ready, when you cry and surrender, when you ask for help, அம்மா அப்பாவோட வேகமாக வருவாங்க. அம்மா அப்பா முதல் குரு, அம்மா அப்பாவோட வேகமாக குரு வருவாங்க. எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதான் நான் சொல்ல வந்த வேண்டிய விஷயம். இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின்னாலும் யூ கேன் ஆஸ்க். எஸ், வாழ்க வளமுடன் மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ நம்மளுக்கு ஒரு படப்படப்போ வந்தால் 90 மினிட்ஸ் நம்ம செகண்ட்ஸ் நம்ம பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு, இப்போது நீங்களே என்கிட்ட கொஷின் கேட்குறீங்க, எனக்கு இப்போ படப்படப்பு ஆகுதுன்னா நான் 90 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண முடியுமா? பிரில்லியன்ட் கொஷின். நான் சொன்ன எமோஷன் உட்காருங்க. நான் சொன்ன எமோஷன் நெகட்டிவ் எமோஷன், விச் இஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, ஒரு கோபம், அந்த மாதிரி விஷயத்துக்கு அப்ளை ஆகும். இன்ஃபேக்ட் 90 செகண்ட் நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு கூட இந்த கொஸ்டின் கேட்குறது கரெக்டாக, இந்த சூழ்நிலைக்கு இது ஏதுவாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு உங்கள் படபடப்பு தன்மையை அடக்கிட்டு அப்புறம் கூட கேட்கலாம். தட் இஸ் ஒன். இன்னொரு விஷயம், இது இந்த படபடப்பு இந்த வயசில் உங்களுக்கு வர்றது இட்ஸ் அ வெரி ஜென்டில் புஷ். உள்ளார இருந்து உங்களோட என்ன சொல்கிறது, உள்ள பேரொழி எந்திரிச்சு நில்லு, எழுந்து நில்லு, கேளு 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 அப்படின்னு புஷ் பண்ணுது. ஸோ அதை சப்ரஸ் பண்ணணுங்க வேண்டிய அவசியம் இல்லை. த மேக்ஸிமம் தட் யூட்டிலைஸ்ட் அந்த போனால் எந்திரிச்சு சொல்லிச்சு பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. பட் நெகட்டிவ் எமோஷனுக்கு யூ காட் டு வெயிட் அண்ட் தென் டூ இட். சப்போஸ் எனக்கு ஆன்சைட்டியாக இருந்து நான் 90 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன், ஆனால் அப்போ கூட எனக்கு குறையலைன்னா நான் என்னால் வேறு என்ன பண்ண முடியும்? வெரி குட், தேங்க்யூ. ஸோ இப்போ அதுக்கு ஒரு ப்ரீதிங் டெக்னிக் சொல்லித்தரேன், அதை நீங்கள் பண்ணுங்கள். 7 மினிட்ஸ் பண்ணணும் அந்த ப்ரீதிங் டெக்னிக்கு. அதுக்கு பேர் 4-7-8 4-7-8 அப்படின்னு ப்ரீதிங் டெக்னிக். 90 செகண்ட் இருந்தும் அதை ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பிராணா பாடி, பிரெத்து பாடியில் நான் புதுசாக வேறு எதையும் சாப்பிடாம எந்திரிச்சு அங்கேயும் ஓடாமல் அந்த ஃபஸ்ட்டு அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு 4-7-8ன்னு ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் நார்மலாக உட்காந்துட்டு
கண்ணை மூடிட்டு ரைட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் நாஸ்ட்ரில் 4 கவுண்ட்ஸை இழுத்துட்டு 7 கவுண்ட்ஸ் அதை ஹோல்டு பண்ணிவிட்டு ரைட் நாஸ்ட்ரில் மறுபடியும் ரைட் நாஸ்ட்ரில் இழுத்து ஹோல்ட் பண்ணிட்டு ரைட் நாஸ்ட்ரில் இழுக்கக்கூடாது. அனோலம் வினோலம் கிடையாது, நாடி சுத்தி கிடையாது. 4-7-8 ஒரு 7 minutes to 10 minutes பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய படபடப்பு இருந்தாலும் யூ கேன் மெஷர் யுவர் ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ். ஸ்மார்ட் வாட்சில் உடனே 10 பாயிண்ட் பால்பிட்டேஷன்ஸ் இறங்குறது வந்து தெரியும். வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். எனி மோர் கொஷின்ஸ்? எஸ் மேம் 90 செகண்ட்ஸ் சொன்னீங்களேங்க மேம். மேம் அது எதுக்காக 90 செகண்ட்? சயின்டிஃபிக்கலி என்ன? எஸ், சயின்டிஃபிக்லி என்னென்னா நம்மளோட நியூரோ சயின்ஸ், நம்மளோட நரம்பு மண்டலம் வந்துட்டு அதை மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. 90 செகண்டில் வந்து அந்த எமோஷன் வந்து இப்போ ஒவ்வொரு எமோஷனும் இது ஏன் இவ்வளோ நீங்கள் 90 செகண்ட்குள்ளே உள்ளே போகிறீங்கன்னு தெரியல, பட் ஓகே 90 செகண்டில் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு எமோஷனும், இப்போது கை வலிக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெயின் பாம் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா எங்கே போடுறது? ஸ்ட்ரெஸ்ஸு வந்துருச்சு, ஆங்ஸைட்டி வந்துருச்சு, எங்கே இருக்குன்னா உடம்போட ஃபுல் பிளட்டில் கலந்துருச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு எமோஷனுக்கு பின்னாடியும் ஒரு ஹார்மோன் வந்து இருக்குது. அந்த ஹார்மோன் பேர் கார்டிசால். அந்த கார்டிசால் கூட இன்னொரு மிக்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து ஒவ்வொரு எமோஷனுக்கும் தனித்தனியாக. பயம் வரும்போது கொஞ்சம் பிளட்டை எடுத்து அதில் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்டிசால் ப்ளஸ் அட்ரினலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. இப்போது கவலை வந்துருச்சு, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா உடனே ரொம்ப வயிறெல்லாம் டைட் ஆகி அந்த இடத்துல அந்த பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஒரு எமோஷன் இருக்குது. அந்த மாதிரி ஆங்ஸைட்டி வந்துருச்சு அப்படின்னா இப்படி இன்னும் அதுலேயும் ஒரு எமோஷன் இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபியர் ப்ளஸ் கார்டிசால், அட்ரினலின் ப்ளஸ் கார்டிசால், பிட்யூட்ரி ப்ளஸ் கார்டிசால், இப்படி ஒவ்வொரு இதுக்கும் இந்த மெஷர் பண்ணி பார்த்ததில் கரெக்டாக 90 செகண்ட்ஸில் 45th செகண்ட் வந்து அந்த எமோஷன் வந்து பீக்காய் மேலே போகுது. அப்போ தான் நம்ம வந்து ஃபோன் எடுத்து கட்டினா அப்படின்னு திட்டிடுறோம். அந்த எமோஷனுக்கு டைம் கொடுக்காம ஒரு கோவம் வருது, இப்போவே கேட்டு தீக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து கண்ணா பின்னான்னு பேசிடுறோம், இல்லை அழுது கொட்டிடுறோம், அண்டா குண்டாலாம் தூக்கி வீசிடுறோம் சத்தமாக. அந்த ரியாக்ஷன் பண்ணும்போது அது வந்து அது முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஷேம் ஆகிடுது. புதுசாக இன்னொரு பிரச்சனை, ஷேம்னு ஒரு பிரச்சனை. அந்த ஷேம்ங்கிற பதிவு வந்து நமக்கு வயிற்றில் போய் அதுவும் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கும். ஸோ அதை ரியாக்டும் பண்ணாமல் ரெஸ்பாண்டும் பண்ணாமல் என்னென்னலாம் பேசுகிறா பாரு, என்னென்னலாம் நடக்குது பாரு, நம்மளை அப்சர்வ் பண்ணுற அந்த 90 செகண்ட். ஏன்னா இப்போ ரொம்ப சயின்டிஃபிக்காக 45th செகண்டில் மேலே போயிட்டு அடுத்த செகண்டில் வந்து அது கீழே வருது. அதனால தான் அது 90 செகண்ட் ரூல். அந்த 45 செகண்ட்ஸும் எதுவும் பேசாமல் அதை ஆளாமற விடுறதுக்கு. எஸ், 90 செகண்ட் இல்லாமல் எனி அதர் கொஸ்டின்ஸ் இருக்கா? சார் வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன் மேம், நீங்கள் எக்ஸ்பிரஷன் பற்றி சொன்னீங்க. எஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபியூச்சர் பிளான்ஸை பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். கேட்கவே மாட்டாங்க. இல்லை மேம், ஒரு கைண்டாக சொன்னால் ஓகே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அவங்க நமக்காக ஒரு டைம் கொடுப்பாங்க. பட் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ இல்லை நம்ம சரௌண்டிங் கிட்டேயோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்ம முன்னாடி அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. பட் பேரண்ட்ஸ் கிட்ட உன் பொண்ணு இத்தனை நாள் என்ன பண்ணுறா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இன்னும் இத்தனை வருஷமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன மேம் பண்ணுறது? அதுதான் அந்த பேரண்ட்ஸ் நம்ம மேலே ஒரு பாசிட்டிவாக இருந்தால் கூட பேரண்ட்ஸை ஒரு நெகட்டிவாக மாற்றிடுறாங்க. ஸோ அவங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் பேச்சு கேட்டுட்டு நமக்கு ஒரு நெகட்டிவ் இது தராங்க மேம். வெரி குட், எனக்கு புரிஞ்சிச்சு. இது வந்து அதனால தான் நான் சொன்னேன், அந்த 6வது பவர் குரு இல்லா ஆட்டம் குருட்டாட்டம். உட்காருங்க. ஏன்னா இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த விஷயத்தை அம்மா அப்பாட்ட பேசி பிரயோஜனப்படாது. ஃபஸ்ட்டு விஷயம், எப்பொழுதுமே ஒரு அட்வைஸ் கேட்குறோம் அப்படின்னா அதில் நாலேஜ் இருக்கிறவங்க சொல்கிறத தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போது சச்சின் டெண்டுல்கர் வந்து இருக்கார், அஃப்கோர்ஸ் ஹி இஸ் நாட் பிளேயிங். ஓகே, தோனி இருக்கார். தோனி வந்து சப்போஸ் இப்போ ஒரு கேம் விளையாட போகிறாருன்னா தோனி வந்து அம்மா இன்றைக்கி ஒரு சாயந்தரம் ஒரு மேட்ச் இருக்குது, நான் வந்து எப்படியாவது ஜெயிச்சாகணும், அப்போது நான் இதை எப்படி ஜெயிக்கணும்னு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்பு கொடுமா அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்கணுமா இல்லை அவரோட கோச்சுக்கிட்ட கேட்கணுமா? நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு ஒரு கோல் வச்சுருக்கோம், அம்மாவுக்கு அது என்னன்னே தெரியாது, அது அம்மாட்ட போய் சொல்கிறது கரெக்டாக தப்பா? யூ காட் இட்? ஏன்னா அம்மா பியூர் லவ். அம்மாவுக்கு குழந்தை வெளியே போகக்கூடாது,
யாருக்கிட்டையும் பேசிடக்கூடாது, தப்பாக எதுலேயும் போய் மாட்டிக்கக்கூடாது, பணம் சம்பாதிக்க வேண்டியதில் ஏதோ ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துகிட்டு பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது. இப்படி எல்லா சர்வைவல் ஃபியரும் நிறைஞ்ச ஒரு லவ் எம்பாடிமெண்ட் தான் அம்மா. அம்மாவுக்கு தெரியாது எப்பொழுதுமே இந்த கெரியர் ரிலேட்டட் விஷயமோ ஒரு கோல் ரிலேட்டட் விஷயமோ ரொம்ப ரொம்ப தெளிவு. நீங்கள் தோனி வந்து அம்மாட்ட கேட்பாரா, கோச்சுக்கிட்ட கேட்பாரா? கோச்சுக்கிட்ட தான் கேட்பாரு. ஏன்னா கோச்சுக்கு தான் தெரியும் அந்த சக்ஸஸ் சீக்ரெட் என்ன, அது சரியா ஆகுமா ஆகாதா, இப்போ நீ விளையாட போகலாமா வேணாமா, இது எல்லாமே கோச்சுக்கு தான் தெரியும். அம்மா வந்து நீ என்ன அடித்தாலும் 6 தான் சாமி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. வேற யாராவது வந்து இன்னைக்கு போய் அது பிரச்சனையாகும் சொன்னால் இன்னைக்கு போகாதடா அப்படின்னு சொல்லி அந்த மொத்த மேட்சே இது பண்ணி விட்ருவாங்க. ஸோ அம்மாவும் அப்பாவும் பியோர் எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் லவ். இந்த உடம்பு கிடைக்கிறதுக்கு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட், இல்லைன்னா இந்த உடம்பே கிடச்சிருக்காது. இந்த கோல் விஷன்லாம் எங்கேருந்து வரும்? அம்மா அப்பா இருந்ததுனால தானே வரும். அதனால் அம்மாவும் அப்பாவும் பெரிய குரு, பெரிய லவ். அதில் எந்த கன்ஃபியூஷன்ஸுமே கிடையாது. சொந்தக்காரங்க வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அங்கேயும் அப்படி தான். எங்கேயுமே வந்து எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் விஷயத்தை முடிவெடுக்கும் போது யூ காட் டு ஆஸ்க் ஃபார் குரு கான்ஷியஸ்னஸ். கோச்சுக்கிட்ட கேட்டுருந்துருக்கணும், ஆல்ரெடி ஜெயிச்சவங்ககிட்ட கேட்டுருந்துருக்கணும். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஆக போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி சயின்டிஸ்ட் ஆகிறவங்ககிட்ட தானே கேட்க முடியும். டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு அந்த டாக்டர் சொன்னார் சயின்டிஸ்ட் ஆகாதாமா, பேசாமல் MBBS படிக்கிறதா நல்லதாமான்னு அவர் அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு அதானே தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே இப்போது நான் ஒரு PhD பேப்பர் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அம்மா இதில் என்னென்னலாம் தப்பு இருக்குன்னு போய் கேட்டுன்னா எங்கள் அம்மா இந்த இடத்துல நீங்கள் அம்மா போடல, இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கலன்னு சொல்லி விட்ருவாங்க. ஆனால் இதை எங்கே கேட்கணும் அப்படின்னா யார் கரெக்ட் பண்ணுவாங்களோ அந்த குருக்கிட்ட கேட்டுருந்துருக்கணும், எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கேட்டுருந்துருக்கணும், கோச்சுக்கிட்ட கேட்டுருந்துருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், இங்கே நடக்காட்டி அங்கே தான் கேட்கணும். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த 10 நாளோட பெரிய சாராம்சம் என்னென்னா, டோன்ட் டாக் டு ஹியூமன் பீயிங்ஸ், ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் குரு, ஹீ வில் டைரக்ட் யூ. யாரை கொண்டு வந்து நிற்க வைக்கணுமோ அவங்கள க்ளோஸ் ஃப்ரெண்டாக கொண்டு வந்து நிற்க வைப்பார், அவங்க அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் கிட்டே லவ், அம்மா லவ், அப்பா லவ், அதுக்கு மேலே அங்கே பேசினா சண்டை வந்துடும். Yes, any more questions? Was it useful to you? Yes. Hi, yes. ma'am. Here. Yes, I'll come. சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். First of all, I like your pair. Oh my God, he is like Mr. Asia. First time நான் வந்து ஒரு ஆண் சப்போர்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தலாம் பார்க்குறேன். ஃபோட்டோ எடுத்தா எனக்கு அண்ணாமலைன்னா அவ்வளோ பிடிக்கும். அவர் DMK, அண்ணாமலை கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவர் ஓடினாரு. எங்கள் வீடே மொத்தமும் திரும்பி பார்த்துச்சு. So supportive actually. He is my spinal cord. I like that way and I'm seeing first time for பார்க்குறேன். அண்ட் எனக்கு என்ன கொஸ்டின்னா, நீங்கள் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி நிறைய பேசுகிறீங்க அண்ட் there's a still male dominance in the society. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? No, your question is like, are you bothered about male dominance or are you bothered about your empowerment? I'm bothered about male dominance. அப்போ ஏன் நமக்கு இல்லாத விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணணும்? நான் ஒன்று ட்ரை பண்ண நினைப்பேன். ஒருத்தர் வருவார் வந்து நீ பண்ணக்கூடாது. Who is that male? Who is that My male? father. உனக்கு பத்தி தெரியாது. இப்போ ஒரு பேங்க்ல போய் ஃபார்ம் ஃபில் பண்றேன்னா உனக்கு அதெல்லாம் தெரியாது, கூட நான் ஃபில் பண்ணி தரேன். I'm 18. Do I don't know? I'm 38. My father still says me this. உனக்கு ஒன்றும் தெரியாது, கம்முன்னு இருந்து சொல்லு. கம்முன்னு இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நானே போய் பண்ணிக்கிறேன். அது கூட இல்லை மேம் பிரச்சனை. He'll just come, he'll say fill this form and he'll go. 5 minutes he'll come back and say you don't have to fill this. What kind of hell? CBSE படிக்க வைக்கிறேன், லட்சமா கட்டுறேன் வேற. I'll tell you this. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் எங்கே கேட்டாலும் என்னோட கடைசி பதில் வந்து குரு கான்ஷியஸ்னஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, I'm 38 now. I got married at 30 and 8 years my profile was there in Bharat Matrimony. நாங்கள் சும்மா பணம் கட்டுவோம் பாரத் மேட்ரிமோனிக்கு. 1 lakhக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுப்போம் மாப்பிள்ளை வேணும்னு. ஆனால் ஃபோனை எடுக்க மாட்டோம். இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா வெரி வெரி லவபிள். ஏன் பண்ணுறாருன்னா பொண்ணு வெளியே போயிடக்கூடாது, அவ்வளோதான். வேறு மை ஃபர்ஸ்ட் ஹீரோ இன் லைஃப் இஸ் மை ஃபாதர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
அப்பானால தான் எல்லாமே. அப்பா பொண்ணு வெளியே போய்க்கூடாது, அதுக்கு என்னென்ன சாக்கு சொல்லலாமோ, யாருக்கெல்லாம் சொல்லலாமோ அவர் பாட்டுக்கு ஆடு கொடுத்துட்டே இருந்தார். அப்பா நீங்கள் கொடுத்த ஆடெல்லாம் ஒரு பிஸ்னஸ்க்காக எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நான் எதையாவது பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஆடு கொடுப்பாரு, மேட்ரிமோனியில் போடுவார், அசோசியேட்டட் மேட்ரிமோனின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு 35,000 வேணுமோ அதுவும் கட்டுவார். ஆனால் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திங்கக்கிழமை தான் ஃபோனாகவே ஆன் பண்ணுவார். அப்போ எந்த காலமே வந்து இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ இது என்னன்னா, இது தொடர 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 எனக்கு ஆண்கள் மேலே ஒரு பெரிய கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பா என்னதான் ஹீரோவாக இருந்தாலும் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இயலாமை வந்துடுமோ, எனக்கு சப்போர்ட்டிவாக எதுவுமே நடக்காமல் போயிடுமோ, நான் வேற ராபின் சர்மா திருக்குறள் திருவாசகம் திருமந்திரம்னு என்னை சும்மா விட்டுருந்தாவது பரவாயில்ல, 6வதுலேருந்து அருத்தந்தை கவனகர்னு எல்லா கிளாஸ்லேயும் உட்கார வச்சு மோல்டு பண்ணி வச்சுட்டு பறக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுவோம்? பறக்காமல் இருக்க முடியாது. அப்போது கிட்டத்தட்ட 8 வருஷம், அஃப்கோர்ஸ் நான் அந்த டைமில் வி வர் நாட் பாதர் அபவுட் மேரேஜ் ஆல்சோ. நான் படித்து லைக் பிஹெச்டி முடிச்சு வைவா முடிக்கணும், அது முடிக்கணும், இது முடிக்கட்டும், ஒரு எல்லாம் முடிஞ்சிச்சு. அண்ட் ஒன் டே இட் கேம் டு அ ஃபைனல் எட்ஜ். லைக் எனக்கு மேலெலாம் நிறையா கோவம், அதனால் எனக்கு எந்த மேலேயுமே வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ண முடியல. அதனால தான் டிலே ஆகுச்சுன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. ஒரு என்னோடய அஸ்ட்ராலஜியில் போய் ஃபைனலாக போய் மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அதில் எல்லாமே பார்த்தாச்சு, எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஒருத்தர் கடைசியில் சொன்னார், நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஆம்பளைங்க மேலே கோவம் இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இதாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு வந்து கல்யாணம் டிலே ஆகுது அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் அஸ்ட்ராலஜிஸ்டா இல்லை சைக்கியாட்ரிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு டபடபடன்னு எந்திரிச்சு வந்துட்டேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அவர் சொன்னது நிஜம்தான். ஸோ நம்ம வந்து ஆழ்மன சிந்தனை, சப்கான்ஷியஸ் மைண்டு, மெடிடேஷனு இதெல்லாம் பேசுகிறோம்ல, அப்போ ஏன் இதுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 21 நாள் இருக்கும், 21 நாள் எனக்கு தெரிஞ்ச அஃபர்மேஷன் இப்போ தெரிகிற அளவுக்கு அப்போ தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு எனக்கு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? பகவான்கிட்ட தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாச பெருமாள்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் போய் நான் 21 நாள் நான் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இப்படி வேறு எடுங்க, அதெல்லாம் எதையுமே நம்ப மாட்டேன்னா ஐ டோன்ட் கோ வித் தோஸ் கைண்ட் ஆஃப் ரிச்சுவல்ஸ். கண்ணை மூடி அழுது கேட்குறதில் நம்புகிறேன் எப்பொழுதும், எங்கேயும் எந்த சாமிக்கிட்டேயும். அப்போ ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட போய் 21 நாள் டெய்லி ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு நோட் புக்கை வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும், எனக்கு ஏகப்பட்ட சக்ஸஸ் கோல்ஸ் எல்லாம் இருக்குது, 30 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் மாப்பிள்ளைலாம் கிடைக்காது, கிடைச்சாலும் ஏதோ ஒன்று கிடைக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயமுறுத்துறாங்க. அதுவும் என்னால் முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட்டு 50 years யூ காட் டு லிவ் வித் தட் மேன். பிடிக்காத ஒருத்தர் கூட எப்படி இருக்க முடியும்? அப்போது எனக்கு வந்து ப்ராட் ஷோல்டர்ஸாக இருக்கணும், எஸ், கொஞ்சம் சுரட்ட முடியாக இருக்கணும், ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கணும், எஸ், 5 மணிக்கு எந்திரிப்பேன். அப்போது கொஞ்சம் நேரத்தில் எந்திரிக்கிறவங்கள அந்த 10 மணி 11 மணி வரைக்கெல்லாம் தூங்குறவங்களெல்லாம் நமக்கு ஆகாது. எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபிட்னஸ் ஓரியன்டாக இருக்கணும், கண்ட தப்பு பழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வளையல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கும்போது ஐயோ இந்த பெண்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் நிறையா வாட்டி, அப்பா சொல்லி. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டேன் நான், கிட்டத்தட்ட 40 ஐட்டம் இருந்துச்சு அந்த லிஸ்ட்டில். போய் பெருமாள்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு டெய்லி போய் அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறது தான் என் வேலை. 21வது நாள் நான் எனக்கு என்ன பயம்னா, இப்போது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டுருக்கே, எனக்கு உள்ளாரையும் அவ்வளோ பெரிய பயம், பெருமாளவே டவுட் பண்ணுற அளவுக்கு பயம். இதெல்லாம் சரி, நீங்கள் ஒரு ஆளை அனுப்பிச்சிங்கன்னா அந்த ஆள் நீங்கள் தான் அனுப்பிச்சாருன்னு நான் எப்படி நம்புவேன்? எனக்கு அது ஒரு ப்ரூஃப் வேணும்ல. ஏன்னா நமக்கு தான் அவ்வளோ பயமாச்சே, அவ்வளோ நெகட்டிவிட்டி ஆச்சு. டிசம்பர் 9 சனிக்கிழமை காலையில் உட்காந்து அழுதுறேன். டிசம்பர் 10 மேட்ரிமோனியில் ஒரு ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைலில் எந்த டீட்டெயில்ஸுமே கிடையாது. மாப்பிள்ளை பேர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட அழுந்து பெருமாள் அனுப்பிச்சி வச்ச கிஃப்ட்டு. எஸ். அதுக்கப்புறம் நான் எழுதி வச்ச அத்தனை கோலையும் எனக்காக எஃபர்ட்லெஸ்ஸாக செஞ்சு கொடுத்த இது வந்து அங்கே தான் எல்லாமே.
இதில் என்ன ஆச்சரியம்னா அந்த மாப்பிள்ளை ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தார். அந்த மாப்பிள்ளை ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தாரு. மிஸ்டர் ஏஷியா கண்டஸ்டண்ட்டு, ஃபிட்னஸ் பர்சனு. நம்ம 5 மணிக்கு எழுந்திரிச்சா அவர் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவார். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரே க்ளீன் பண்ணிடுவார். எங்கே வளையல் கடையை பார்த்தாலும் வண்டி நிறுத்திடுவார். ஓ வாவ், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? இனி சேர்ந்து ஓடுனா போதும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, குரு கேட்கணும். மேல் டாமினன்ஸு, விமன் டாமினன்ஸு, காஸ்ட்டு, கம்யூனிட்டின்னு இன்னும் 200 வருஷம் எல்லா பிரச்சனையும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம லைஃப்பில் குரு கேட்டால் கொடுத்துருவார். தேங்க்யூ. எஸ், வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன் மேம். எனக்கு என்னன்னா, நீங்கள் என்வாயன்மெண்ட் பற்றி சொன்னீங்க மேம். எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ்லையும் அந்த நல்ல என்வாயன்மெண்ட் அமையாது மேம். மோஸ்ட் ஆஃப் த சர்க்கம்ஸ்டான்சஸ் எனக்கு அமையலை. ஐ காட் லைக் நாட் த ரைட் பர்சன் அரௌண்ட் மீ, நாட் த ரைட் பர்சன் டு பி வித் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி ஒரு லைக் அப்படி ஒரு பேட் என்வாயன்மெண்ட்டில் இருக்கும்போது மோஸ்ட்லி வீல் பி எக்ஸ்போஸ் டு பேட் ஸ்டஃப். பேட் என்வாயன்மெண்ட்லேருந்து நமக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கிறது பேட் ஸ்டஃப் தான். நம்ம எவ்வளோதான் நல்ல எக்ஸ்போஷருக்கு எய்ம் பண்ணாலும், நல்ல எக்ஸ்போஷர் சைடில் போனாலும், ஒரு பாயிண்ட்ல யூ வில் ஹேவ் அ பேட் எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் யூ, விச் பாயிண்ட் டுவர்ட்ஸ் யூ, விச் யூ வில் கெட் அட்டெயின்ட் டு டுவர்ட்ஸ் லைக் ஆஸ் டைம் கோஸ். தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எப்படி டக்குன்னு ஒரு என்வாயன்மெண்ட் சேஞ்ச் பண்ண முடியும் மேம்? ஒரு என்வாயன்மெண்ட்லேருந்து உங்களை எப்படி சேஞ்ச் பண்ணிக்க முடியும்? யூ கான்ட் கீப் யூர் செல்ஃப் அவே ஃப்ரம் சச் அன் என்வாயன்மெண்ட் as well. You have to be that environment no matter what. So how do I go out with that? Okay. Thank you for the wonderful question. So first வந்துட்டு ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் சேஞ்ச் வந்து முதல்ல எந்திரிச்சு வெளியே போகிறது, அது வந்து பாசிபிள். இப்போ ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, நம்மளால் அங்கே உட்காரவே முடியல, ஏதோ நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் சேஞ்ச். இங்கேருந்து துபாய் போய் செட்டில் ஆகிட்டோம்னா வேறு, அது அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் அது பாசிபிளாக இருக்காது. ஆனால் ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் சேஞ்ச் வந்து டக்குன்னு எந்திரிச்சு ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு ஹை பீட் சாங் போட்டுட்டு ஹெட்ஃபோன் போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறது ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் பாசிபிள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இது நானும் யோசிச்சிருக்கேன். அது எப்படி என்விரான்மெண்ட் மாற்ற முடியும்? அது பாசிபிள் தானே. ஃபோன் எடுத்து ஒரு ஹை பீட் சாங் போட்டுட்டு ஹெட்செட் போட்டுட்டு போகலாம். ஏன் நான் சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போது உங்களுக்கு இந்த 7 சக்கராஸு, இந்த பிராணா பாடி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ஒவ்வொரு சக்கரத்துக்கு உள்ளாரையும் ஒவ்வொரு ஹார்மோன் இருக்குது. இப்போது ஒரு லவ் சீன் சினிமாவில் பார்க்குறோம். அது லவ் சீனாக நம்ம ஒன்றும் அப்படியே தவத்தில் இருந்துட்டு பார்க்கலையே. லவ் சீன் பார்த்தோன்னா உள்ளார லவ் ஹார்மோன் சுரக்குதா இல்லையா? சார் நம்மளோட லைஃபு இப்படிலாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுதா இல்லையா? இப்போது ஒரு லவ் சீன் பார்க்கும்போது உள்ளார சுரந்துச்சுன்னா, இப்போ ஒரு கோவமான சீன் பார்க்கும்போது உள்ளார சுரந்துட்டுருக்குங்கிறது நிஜம்தானே? அப்போ கோவமானதவே பார்த்துட்டு இருந்தால் உள்ளார சுரந்துட்டே இருக்குங்கிறது நிஜம்தானே? அப்போ இந்த ஃபீலிங் எல்லாம் நம்மளோட தாட் ப்ராசஸாக மாறப்போகுதுங்கிறது நிஜம்தானே? அப்போ நம்ம என்னதான் தியோரிட்டிக்கலாக இது படித்து அது படிச்சுன்னு எல்லாம் படிச்சுட்டு இருந்தாலும், என்ன உடம்பு வந்து இந்த சூழ்நிலையில் ஃபீல் பண்ணிட்டு இருக்குதோ அது வாழ்க்கையாக ஆக போகுது அப்படிங்கிறது நிஜம்தானே? இதுக்காக தான் அந்த என்விரான்மெண்ட்டை மாற்றணுங்கிறது. ஏன்னா இந்த என்விரான்மெண்ட் சூப்பராக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அழகாக சாப்பாடு கிடச்சிது, நிம்மதியாக தூங்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க, சம்மர் கேம்பில் உருப்படியாக ஏதோ விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. உள்ளார ஹார்மோன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ரிதமிக்காக போயிட்டுருக்கு. இது ரிதமிக்காக போகாத பட்சத்தில் இது நோயாக மாறும், எல்லா ஸ்டேஜ்லேயும் மாறும். அதனால தான் அதை என்விரான்மெண்ட் சேஞ்சு சொன்னேன். ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் சேஞ்ச் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம், ஒரு பாட்டு போட்டுட்டு வெளியே போயிடலாம். ஸ்கூலில் 90 செகண்ட் ரூல் ஃபாலோ பண்ணலாம். தேர்டு, ஒரு ஸ்டேஜில் இப்போ ஸ்கூல் காலேஜெல்லாம் மேட்டரே கிடையாது, இனிமேல் தான் வாழ்க்கையே இருக்குது. இதுக்கு அந்த என்விரான்மெண்ட் சேஞ்சு வந்துட்டு நான் எந்த லெவலில் சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு பாசிபிளோ அதில் பண்ணலாம். செகண்ட் கான்செப்ட் வந்து கரெக்டான குரு கம்யூனிட்டி கூட அசோசியேட் ஆகிருக்கிறது. இப்போ 10 நாள் இங்கே அசோசியேட் ஆகிருக்கீங்கள, இந்த 10 நாள் நீங்கள் இங்கே அசோசியேட் ஆகிருக்கிறது வந்து உடம்புக்குள்ளார எவ்வளவோ விதமான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சியை ஜாஸ்திப்படுத்திட்டோம்னா, இந்த 10 நாளை மாதம் 3 தடவை பண்ணிட்டோம்னா, மாதம் ஸ்கூலே இருந்தாலும் காலேஜே சேர்ந்தாலும் மாதத்துக்கு ஒரு 3 நாள் இங்கே வந்து தங்கிட்டோம்னா, 4 தடவை இங்கே வந்து தங்கிட்டோம்னா, குருகிட்டையே தொடர்ந்து இருந்தோம்னா, டெய்லி சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டோம்னா, டெய்லி 6 மணிக்கு பஜன்ஸ் பாடிட்டோம்னா, டெய்லியும் லலிதா சகஸ்கரநாமம் பாடிட்டோம்னா எனர்ஜி மாறிடும்ல. இதுதான் அதோட கான்செப்ட். இப்போ தைரோ கேர் தெரியுமா? தைரோ கேர் யாருக்கெல்லாம் தெரியும்? தைரோ கேர் வேலுமணி, டாக்டர் வேலுமணி வீட்டில் பயங்கரமான வறுமை,
அப்பநாயக்கம்பட்டி கோயம்புத்தூருக்கு பக்கத்தால் ஒரு ஊர். ஃபுல்லாக பயங்கரமாக நிறைய குழந்தைங்க. அந்த வீட்டில் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு சைல்டு டாக்டர் வேலுமணி. அவர் இதை பார்த்தாரு. இந்த என்விரான்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினச்சா அப்பநாயக்கம்பட்டியில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா காசு எடுத்துகிட்டு யாருக்கும் சொல்லாமல் ஓடிட்டார். ட்ரெயின் பிடிச்சி மும்பை போயிட்டார். 20 வருஷம் கழித்து திரும்பி வந்தார். 5,000 crore சிங்கிள் செக் தைரோகேரை டெவலப் பண்ணி விற்றுட்டு 5,000 crore வந்தார். இதுதான் என்விரான்மெண்ட் சேஞ்சோட உச்சக்கட்டம். ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா, MBA படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு MBAவோ ஒரு 12th ஸ்டாண்டர்டோ ஒரு பிகாமோ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஊருக்குள்ளார டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது ஒரு கான்செப்ட். இதுவே IIM போய் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் அதே சிலபஸ் தான், அதே 12 பேப்பர் 24 பேப்பர் தான் எழுத போகிறோம். ஆனால் IIMல வீட்டுக்கு வர முடியாது. கூட இருக்கவங்களோட எனர்ஜி லெவல் வேறு. மெயில் அனுப்பிச்சிட்டேன் பார்க்கலையா அப்படிங்குவாங்க. எப்போ அனுப்பிச்சிங்க அப்படிங்கிறதுக்குள்ளார அப்போ இப்படியே ட்ரெயின் ஆயிடும் 2 வருஷம். இப்போது IIMக்கு இப்படி இருக்குது. ஹார்வர்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே 24 பேப்பர் தான், ஆனால் ஹார்வர்டோட என்விரான்மெண்ட் வேறு. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த என்விரான்மெண்ட் சூழ்நிலையை எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் மாற்றிக்க முடிஞ்சுது. அதனால தான் சொல்கிறேன், MBAவோட சிலபஸ் எங்கே போனாலும் அதுதான். ஆனால் கோயம்புத்தூர்லோட ரிசல்ட் வேறு, IIMோட ரிசல்ட் வேறு, ஹார்வர்டோட ரிசல்ட் வேறு. அதே தைரோகேர் இதே வறுமைக்கு பயந்துட்டு அப்பநாயக்கம்பட்டியிலே உட்காந்துருந்தாருன்னா ஃபஸ்ட்டு தைரோகேர்னு ஒரு கம்பெனி வந்திருக்காது, 5000 கோடியும் வந்திருக்காது, அந்த குடும்ப வறுமையிலேருந்து வந்திருக்காது. ஸோ இப்போ உங்கள் லெவலில் இன்றைக்கே ட்ரெயின் பிடிச்சி ஓடுங்க அப்படின்னு பண்ண முடியாது. பட் யூ கேன் ஃபாலோ. ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு ஹை பீட் சாங்கோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாங் வச்சு, ஏன்னா மியூசிக்கு அந்த பவர் இருக்குது, மியூசிக்கு உள்ளார இருக்கிற செல்ஸை மாற்றக்கூடிய பவர் இருக்குது. அதை எடுத்துகிட்டு டக்குன்னு வெளியே போகிறதுக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்குது. எப்பொழுதுமே குரு கான்ஷியஸ்னஸில் நம்மளோட ஃப்ரீக்வன்சியை ஜாஸ்திப்படுத்தி அடிக்கடி அசோசியேட் பண்ணிகிட்டு இருக்கிற தன்மை நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. தேர்டு வந்துட்டு டு கெட் ஷிஃப்ட் டு அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட், டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது இருக்குது. அது அப்படி தான் பண்ண முடியும். எஸ் மேம், வாழ்க்கை வளமுடன் மேம். வாழ்க்கை வளமுடன் மேம். இப்போ வந்து எமோஷன்ஸ் பற்றி பேசுனீங்கல்ல மேம். எஸ். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து என் பக்கம் தான் நியாயம் அப்படின்னாலுமே அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண முடியாமல் தானே அழுக வந்துடுது. அது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ ஒரு மாதிரி இத்தனை பேர் இருக்காங்க, ஏஞ்சி நின்று பேசுகிறதுக்குள்ளே எனக்கு நிறைய தாட்ஸ் வருது. இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, ஏதாச்சும் இதாகிடுமோ அப்படின்ட்டு. அது மாதிரி அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அதை எப்படி பண்ணுறதுன்னா, அதிகமாக எந்திரிச்சு நின்று தான் பழகிக்க முடியும். அதிகமாக எந்திரிச்சு நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இதே பயம் எனக்கும் இருந்தது. இதுக்கு ஒரே வழி, எவ்வளோக்கு எவ்வளோ மைக்கு நீங்களே பிடிக்கிறீங்களோ அதை தவிர வேறு வழியே கிடையாது. ரெப்பிட்டீஷன் இஸ் த மதர் ஆஃப் மாஸ்ட்ரி. எதை வந்து நீங்கள் திருப்பி இதை பழக்கப்படுத்திக்கிறீங்க, இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்மளோட பேஸ்லேருந்து வந்த பிரச்சனை. 2 வயசில் நம்ம ட்ரெஸ் இல்லாமல் டான்ஸ் ஆடும்போது வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போய் அண்ணா சொல்லுவாங்களா, வாவ்னு வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க. எஸ், அப்படி தானே சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி நம்மளை ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆஃப் பண்ணது வந்து நமக்கு உள்ளார இருந்து எங்கே எந்திரிச்சா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இப்போ தப்பாக போயிருமோ, தமிழில் பேசலாமோ இங்கிலீஷில் பேசுவாமோ, அவங்க ஏதாவது திட்டிடுவாங்களோ, இது வந்துக்கிட்டே இருக்கும். இதை ஜெயிக்கிற ஒரே வழி, எவ்வளோ சீக்கிரம் அதிகமாக எந்திரிச்சு நிற்கிறீங்களோ அதை தவிர வழியே கிடையாது. ஸோ நர்வஸ் சிஸ்டம் இஸ் த மதர் ஆஃப் மாஸ்ட்ரி. 500 மேடைகளில் பேச போகிறேன்னு கோல் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், பேசுங்க. அதுதான் சார். இது வந்து நிறையா அந்த ப்ராப்ளம் வந்து எங்கிட்டேருந்து வரலை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் கிடைக்க ஆரம்பிக்கணும். அப்படி ப்ரூஃப் கிடைக்காம இருக்கிற வரைக்கும் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. அந்த இப்போ யாராவது ஒன்று சொல்கிறாங்க, கம்மியர், அந்த ப்ரூஃப் கிடைக்காம இருக்க வரைக்கும் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. ப்ரூஃப் கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எந்திரிச்சு நின்று பேசணும். வாட் இஸ் திஸ்? ப்ரூஃப் கிடைக்கிறதுக்கு எந்திரிச்சு நின்று பேசுனதே சூப்பர், நிஜமாக சூப்பர். யாரும் எந்திரிச்சு நின்று பயந்துட்டே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. எந்திரிச்சு நின்று பேசுனது தான் சூப்பர். இப்போ எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, சத்தமாக கிளாப் பண்ணுங்க. இப்போ அந்த பயம் தோத்துருச்சு.
ஏன்னா இந்த சத்தம் உள்ளார போயிடுச்சு. இதே சவுண்டை நீங்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பயம் போயிடும். எங்கள் அப்பா அப்படி சொல்லும் போது எனக்கு அதுதான் நிஜம்னு நினச்சிட்டேன். அம்மா நீ கொஞ்சம் கம்முன்னு இருமா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, ஓ அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு. நிஜமாலுமே நான் ஃப்ளைட் ஏறி ஒரு தடவை என்னை தனியாக ஃப்ளைட்லேருந்து அனுப்பிச்சி விட்டார். நான் ஃப்ளைட்லாம் பார்த்தது இல்லையா, நீ வேறு அனுப்பிச்சி விட்ற ஃப்ளைட்டில் தனியாக அனுப்பிச்சி விட்டார். ஆனால் நான் வர வரைக்கும் இங்கே அவர் பயந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும். ஆனால் அந்த தனி அனுபவம் இருக்குல்ல, அது வர்ற வரைக்கும் கை காலெல்லாம் நடுங்கிட்டே தான் இருந்தது. இந்த பக்கம் ஒரு ஆம்பளை, அந்த பக்கம் ஒரு ஆம்பளை, ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கணும், யாருன்னே தெரியாது, அவ்வளோ டென்ஷனாக இருந்தது. ஆனால் அதை அனுபவிச்சு ஆமாம் ஃப்ளைட்டு இப்போ என்ன. ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் ஆகிட்டு நான் போகும்போது ஒரு வாட்டி இங்கே வரும்போதும் ஒரு டு டூ லிஸ்ட் வச்சுருப்பேன். அதுவே 2 பக்கத்துக்கு இருக்கும். இன்றைக்கி இந்த கலர் ட்ரெஸ்ஸு தான் போடுவேன் அப்படின்னு. இப்போ ஃப்ளைட் ஏற சொன்னீங்கன்னா அடுத்த ஃப்ளைட்டில் வெறும் ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா அதிகப்படியாக அதை பழக்கிக்கிட்டேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒர்த் அதை பழக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவோம், அந்த ரெட் கலர் நைட்டி தானே, இப்போ இல்லைன்னா என்ன, டெல்லி போய் இறங்கினதுக்கப்புறம் வாங்கிட்டா போச்சு. அந்த தைரியம் வந்து பழகுனதுனால மட்டும்தான் வந்துச்சு. இல்லைன்னா இவங்க எல்லாரும் நம்மளை குழப்பி நைட்டி எடுத்துகிட்டு போகலன்னா வாழ்க்கையே முடியாதவங்க ஓரளவுக்கு பயந்து கொடுத்துருவாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணாலும் நாளை காலையில் சூரியன் உதிச்சிட்டே தான் இருக்கும், சூரியன் செட் ஆயிரும், எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ப்ராசஸ்க்குள்ளார இந்த பயத்தை எவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்கிறோங்கிறதுல மட்டும்தான் வாழ்க்கை இருக்குது. 52 வயசில் ஜெயிச்சிட்டாரு, நம்மலாம் 30-40லே ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெற்றி. Any more questions? Yes. Yes, go. இந்த பக்கம் கேட்கவே இல்லை. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். First I like your way of speaking. Thank you so much. அப்புறம் வந்து Thank you so much. உங்ககிட்ட இருக்கிற அதே அப்பா மேல இருக்கிற கோபம் என்கிட்டயும் இருக்கு. ஆனா அது வந்து வேற மாதிரி இருக்கு. எங்க அப்பா வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அந்த கொஸ்டின் அவர் மனசுல வச்சுப்பாரு. எங்களுக்கு தெரியும் நாங்க அந்த கொஸ்டின் அவர் மனசுல வச்சிருக்கிறது தான் சொல்லணும். வந்து எந்த ஆப்டா சொன்னா கூட இல்லை தப்பு அப்படின்னுருவாரு. அந்த 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 சுச்சுவேஷனை நான் எப்படி மாத்துறது, இல்லைன்னா அவரை எப்படி அந்த ஆன்சரை டக்குன்னு சொல்ல வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு கோவம் வந்துடும், பா நீயே சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு சொல்லிடுவேன். பா நீ சொல்லல போ எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் வந்துடுவேன். இல்லைன்னா அவரை எப்படி சொல்ல வைக்கிறதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நான் இறங்கிடுவேன். அதுதான் பெரிய தப்பு. அவரை சொல்ல மாட்டார். அவர் சொல்லவே மாட்டாரு. இல்லை நான் மனசு வச்சிருக்கேன், சொல்லுன்னு. இல்லை எனக்கு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணு அப்படின்னுவாரு. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் அப்பா பேசுறதெல்லாம் பெருசாகவே தெரிஞ்சுது. 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் PhD போனோன்னா இவர் ஏதோ கதை விடுறாரு போலன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அப்பானால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அப்பாவுக்கு வாழ்நாள் பூரா நீங்கள் அவர் ஹீரோவாகவே தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ரீனிவாசனை சூஸ் பண்ணதே அப்பா தான். கிட்டத்தட்ட 16 இன்டர்வியூ 2 மணி நேரம் பேசியிருக்காரு. ஆனால் கூட அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு மனசு வரல. அப்பா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா தான் இவருன்னு என்னை சொல்ல வைக்கிறதுக்கு பல முயற்சி பண்ணார். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் ஹீரோவாகவே மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நீங்கள் நல்லது. நான் அதுதான் சொல்வேன், அம்மா நான் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பேன், எங்கள் அப்பா மாதிரி மட்டும் இருக்க மாதிரி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேம்மா. இதே தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். அதான் நான் சொல்கிறேன், அப்பாவா மட்டும் பாருங்கள். நாளைக்கு வேற ஒருத்தர் தான் வருவார். அவர் இவரை மாதிரி இருக்க மாட்டார். அவர் தப்பானவர் கிடையாது, அப்பா தப்பானவர் கிடையாது. அப்பாவுக்கு நீங்கள் ஹீரோவாகவே இருக்கணுங்கிறது அவரோட ஆசை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேம், ஸ்கூல் டேஸில் ஐ டோன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஆல். Okay. So how to choose the right person as my friend? No. If your charisma is great, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. நம்ம போயெல்லாம் சூஸ் பண்ண முடியாது. நம்மளோட எனர்ஜி லெவல், நீங்கள் சர்க்கரையை ஒரு இடத்துல கொட்டிட்டிங்கன்னா இமெயிலெல்லாம் அனுப்ப வேண்டாம். கொசுக்கு, ஈக்கு, எறும்புக்கு நான் இங்கே கொட்டியிருக்கேன், நீங்கள்லாம் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு. சர்க்கரையை கொட்டினோன்னே அவங்களுக்கெல்லாம் வந்துடுவாங்க. அந்த மாதிரி நம்ம சர்க்கரையாக இருந்துட்டோம்னா எல்லோரும் வந்து ஒட்டிக்குவாங்க. ஸோ சர்க்கரையாக இருக்கிற வேலைக்கு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர மற்ற எறும்பெல்லாம் நம்ம இழுக்க முடியாது. ஸோ யூ ஜஸ்ட் காட் டு பி ஆன் யுவர் ஃப்ரீக்வன்சி. தேங்க்யூ ஸோ மச். I think so this question will choose my career. Yes. Because என்னன்னா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் என்ன கிளாசிக்கல் டான்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து போட்டார். சின்ன வயசுலலாம் எனக்கு நிறைய ஸ்டேஜ் ஃபியர், க்ரௌடாக இருக்க இடம்லாம் எனக்கு பிடிக்காது.
கிளாசிக்கல் டான்ஸ் போட்டதுனால அவங்க வந்து என்னை ஸ்டேஜில் ஆட வச்சதுனால ஸ்டேஜ் ஃபியர் எல்லா ஃபியரும் போயிடுச்சு. இப்போ நான் நின்று பேசுறது கூட அதுதான் காரணம். ஆனால் இப்போ வந்து எங்கள் அப்பா என்னை என்சிசியில் சேர்த்துருக்காரு. என்சிசியில் போல்ட்னஸ் ஸ்டிஃப்னஸ் எல்லாமே வேணும். ஆனால் கிளாசிக்கல் டான்ஸில் கிரேஸ்ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி அதெல்லாம் வேணும். இப்போ நான் எந்த சைட் போகிறது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். அது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், அப்பா சூஸ் பண்ண மாட்டார். எங்கள் அப்பா இனியும் திடீர்னு சொல்லுவார், ஏமா உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கலாமா ஒன்று. ஐயோ திடீர்னு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்னென்னலாம் பண்ண முடியலையோ அதெல்லாம் நம்ம மூலமாக பண்ணிக்கலாம்னு சொல்லி புதுசாக அவர் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஏமா நீ பேசாமல் பொலிட்டீஷியன் ஆகிடுறேன், ஏமா மினிஸ்டராங்க வாங்குவார். கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு இப்போ நான் அக்குபஞ்சர் இதெல்லாம் பண்ணுறது பட்டு பேசாமல் இந்த பிஹெச்டி படிக்கிறதுக்கு பதிலாக நீ எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கலாமான்னு சொல்லுவார். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கு சொன்னால் அதே பதில் தான். எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட தான் கேட்டிருந்துருக்கணும், இது பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கக்கூடாதுங்கிறது. அவங்க பியோர் எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் லவ். உங்களுக்கு எதில் நாட்டம் ஜாஸ்தி இருக்கோ அதை வந்து கெரியராக மாற்றிக்கணும். மேம், ஐ ஹாவ் பிக் ட்ரீம். தட் இஸ் எனக்கு வந்து டான்ஸில் பிஹெச்டி முடிக்கணும். அதாவது நான் டான்ஸை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணி அதை நான் கற்றுக்கிட்டு ஃபுல்லாக எனக்கு பேஷன்னா டான்ஸ். எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை நான் பண்ணி ஐபிஎஸ் படிச்சுக்கிட்டே அதை பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. படிக்க வேணாமே, எதுக்கு ஐபிஎஸ் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணும்? புரிஞ்சுதா? எதுக்கு ஐபிஎஸ் படிச்சு இவரோட ஃபோர்ஸ்க்கு படிச்சுட்டு அப்புறம் இது இன்னொரு விஷயம், டான்ஸில் ரிசர்ச் பண்ணணுங்கிறது கோலா இல்லை அது எதுக்குங்கிறத ஃபஸ்ட் பார்க்கணும். ட்ரீம் ஃபார் வாட்? ஓகே ரிசர்ச் பண்ணியாச்சு, ஸோ வாட் அது எதுக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ நான் வந்து டான்ஸ் ஆடும்போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டி நான் டான்ஸ் ஆடும்போதும் 50 லட்ச ரூபா வரும். அந்த 50 லட்ச ரூபாவில் 25 லட்ச ரூபா நான் எடுத்துகிட்டு 25 லட்ச ரூபா சர்வீஸுக்கு கொடுத்துருவேன். அதுக்காகவா? எதுக்காக அப்படிங்க? ஏன்னா இப்போ நானும் தான் நினச்சேன் திருக்குறள் படிக்கணும், திருவாசம் படிச்சுட்டேன். பட் எதுக்காக? இப்போ நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எளிமைப்படுத்தி சொல்லும்போது எனக்குள்ளார ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்குது. அந்த ஆனந்தம் எனக்கு நல்லா இருக்குது. அதுக்காக இந்த பிஹெச்டி இந்த இது அதெல்லாம் அந்த மாதிரி இந்த டான்ஸு ரிசர்ச்சு அதை ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. பட் நான் எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சோம்னா ஐபிஎஸ் வேணுமா டான்ஸ் வேணுமா தெளிவாயிடும். எஸ் மேம், இப்போ நீங்கள் வந்து கடவுள் பிலீஃப் அப்படிங்கிறதுனால கடவுள்கிட்ட வேணும்னா நடந்துடும் அப்படின்னு சொன்னீங்க மேம். இப்போது கடவுள் மேலே ஃபெய்த் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கடவுள் மேலே நம்புங்கன்னு சொல்லுவேன். வேறு வழியே கிடையாது. இங்கே உட்காந்து இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் நடந்துட்டுருக்குன்னா நீங்கள் வெளியில் போய் அது நான் சொல்கிறேன். எம்பிஏ படித்தேன். என் அம்மா சொன்னாங்க, நீ இந்த மாதிரி கொஸ்டினர் பேப்பர் எழுதிரு, எல்லாமே வந்தனா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவேன். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் கோல்டு மெடல் கிடச்சிரும், கோல்டு மெடல் கிடச்சா பெரிய வேலை கிடச்சிரும், பயங்கரமாக சம்பாரிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் கோல்டு மெடலே வாங்கியிருக்கேன். தேங்க்யூ. கோல்டு மெடலே வாங்கியிருக்கேன். எந்த ஸ்கூல்லையும் எந்த காலேஜ்லையும் லீவே எடுத்தது கிடையாது. எப்பொழுதுமே மிஸ் அட்டெண்டன்ஸ் வாங்கியிருக்கேன். எமர்ஜிங் லீடர், அவுட்ஸ்டாண்டிங்னு எல்லாமே வாங்கியிருக்கேன். ஆனால் என்னோடய முதல் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? அதாவது என் கிளாஸில் அரியர் வச்ச பொண்ணு 50,000 ரூபா சம்பளம் வாங்குச்சு. என்னோடய முதல் சம்பளம் 3500 ரூபா. எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, நம்ம வீட்டு ஹவுஸ் கீப்பிங்க்கு அதை விட சம்பளம் ஜாஸ்திமா. அப்போ இருந்து நான் மேம்பட்டு வந்ததுக்கு கடவுள் துணை இல்லாமல் ஒன்றும் நடந்திருக்காது. அதனால அது நான் ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்போ எம்பிபிஎஸ்ஸோ பிஹெச்டியோ ஐஏஎஸோ எடுத்தோன்னே ஒன்றும் 5 லட்ச ரூபாவோ 50,000 ரூபாவோ தரலையே. இது எல்லாம் பண்ணி ஒருத்தன் ஜெயிச்சிருந்துருக்கணும்னா அப்படி வரலையே. 3500 ரூபா தானே தந்தாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், கரெக்டாக சாப்பாடு நடக்குது, கரெக்டாக ரூம் கொடுக்குறாங்க, கரெக்டாக டைமுக்கு பாத்ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, கரெக்டாக ஸ்டெரிலைசரில் போய் வெசல்ஸ் வாஷ் பண்ணி நடந்துட்டுருக்கு. 10,000 பேருக்கு அமைதியாக இவ்வளோ பெரிய சூழ்நிலை நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் கடவுள் தன்மை இல்லாமல் தானே நடந்துருங்கிறீங்களா? கடவுள் தன்மையை நம்ப வைக்கிறது தான் நான் அவங்களுக்கு சொல்கிற ஃபஸ்ட் ஆன்சர். எஸ். வாழ்க வளமுடன் மேம். நான் வந்து 12th படிக்கிறேன். எங்கள் அப்பா வந்து எப்போவுமே என் கூடி அவருக்கு என் பொண்ணு என் கூடியே இருக்கணும், எங்கேயுமே போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் போன மந்த் வந்து சென்னையில் தான் நான் வந்து இருக்கேன்.
எனக்கு அவ்வளோ காலேஜஸ் இருக்குது, நல்லா ஃபுல்லாக ரேட்டிங் வச்சு அவ்வளோ காலேஜ் இருக்குது. ஆனால் அங்கே போகாமல் நான் திருச்சி போகிறேன். ஏன்னா நான் தனியாக இருக்கணும், அங்கே ஹாஸ்டல் இருக்குது. இங்கே இருந்தால் 10 மினிட்ஸில் காலேஜுக்கு போயிடுவேன். எங்கள் அப்பா அங்கே அனுப்பிச்சிடுவாரா. ஸோ நான் தனியாக இருப்பேன், எனக்கு அதில் ஒரு கெத்து, நான் வந்து தனியாக இருப்பேன், எங்கள் அப்பா உதவி இல்லை, எல்லா நெசசரி ஐட்டம் நானே பார்த்துப்பேன். ஸோ நான் கேட்டேன் எங்கள் அப்பா கிட்டே, இப்போ அங்கே அனுப்புங்க, நான் அப்போ தனியாக இருந்துப்பேன் அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அப்பா முடியாதுன்ட்டாரு. போன மாதம் வரைக்கும் முடியாதுன்னு சொன்னவர் இந்த மாதம் ஓகேன்னுட்டாரு. என்னால் நம்பவே முடியல, திடீர்னு அந்த சேஞ்ச். ஏன் அப்படி வந்து எங்கள் அப்பாக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா மேம்? உங்கள் வேண்டுதல் ஆன்சர் பண்ணப்பட்டுடுச்சு அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இவங்க எல்லாத்துக்கும் அந்த அப்பா மேலே இருக்க கோபம், அதை வந்து நீங்கள் எப்படியாவது லவ்வாக கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா அந்த கோபம் வந்து உங்கள் எல்லா கோல்ஸையும் இன்னும் டிலே பண்ணிவிடும். அது வந்து அந்த டிலே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டிலேவை வந்துட்டு குரு கான்ஷியஸ்னஸில் உட்காந்து கேட்டு அவரை சொல்ல வைங்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா இவர் சொல்ல வச்சிருவார். அவ்வளோதான். அப்படி தான் நடந்திருக்கும். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் நான் நின்று பேசுகிறது. என் ஸ்கூலில் ஒரு நாளைக்கு கூட நின்று பேசுனது கிடையாது. இப்போ கூட கையெல்லாம் நடக்குது. பட் தேங்க்யூ ஸோ மச். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நான் நின்று பேசுவேன்னு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். மேம். எஸ் மேம், நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது இருக்குது. பிஃபோர் 2-3 இயர்ஸ் பேக் எனக்கும் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய சின்ன சண்டை தான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நாங்கள் இன்னி வரைக்கும் பேசிக்கவே இல்லை. அப்பார்ட் தட் என் அப்பா கூட ரொம்ப சண்டை வரும். சண்டைனா நான் தப்பு பண்ணுவேன், திட்டுவார், 10 நாள் பேசாமல் போவார். அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஹர்ட்டிங்காக இருக்கும். நான் அது அப்பா கிட்ட சாரியும் கேட்டிருக்கேன். பட் ஹீ நெவர் 10 days அதுக்கப்புறம் தான் பேசுவார். அது எதனால்? இல்லை எனக்கு புரியல. கம்மகன் மேம், இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை வந்து அப்பா வந்து கோவப்பட்டு திட்டாரு, அடிச்சிட்டாரு. அதோட போக மாட்டேங்குது. பட் 10 daysக்கு அப்புறம் இல்லை 13 daysக்கு அப்புறம் அப்படி தான் பேசுகிறாரு. நீங்கள் எப்போ சாரி கேட்டீங்க? ஆஃப்டர் தட் டே ஐ ஆஸ்க்ட் ஹிம். தட் டே ஐ வாஸ் ஆஸ்கிங் ஹிம் ரிப்பீட்டட்லி பட் ஹி நெவர். ஓகே. இப்போ வந்து நமக்கு தான் ஆக்சுவலாக அவங்க அம்மா அப்பா. பட் நீங்கள் மொத்த கான்ஷியஸ்னஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த சோல் வந்து யார் சாரி சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நீ செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அவங்க இனி மறுபடியும் ரியலைஸ் பண்ணி வர்றதுக்கு இன்னும் 10 நாள் ஆகலாம், 20 நாள் ஆகலாம். அந்த கேப்பை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடணும். இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா நீங்கள் இமீடியட்டாக சாரி சொன்னது. ஏன்னா அதை சொல்லாமல் 10 நாள் அதில் வச்சு அந்த எனர்ஜியிலேயே எடுப்பாங்க. ஸோ இமீடியட்டாக நீங்கள் சாரி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எல்லோரும் கிளாப் பண்ணுங்கள். தட்ஸ் ரியலி கிரேட். நோபடி வில் டூ தட். எஸ்பெஷலி அடலசன்ட் குழந்தைங்க பண்ண மாட்டாங்க. எங்கள் அப்பா அப்படி இருந்திருக்காரு. 10 நாள் பேசாமல், 20 நாள் பேசாமல். அதோட வழி என்னன்னு எனக்கு தெரியும். ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குரு கான்ஷியஸ்னஸ் கிட்ட சொல்லிவிட்டு அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு விட்டுருங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி அது அப்பாவாக இருக்குது, நாளைக்கு அது ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், பாஸாக இருக்கலாம், ஆஃபீஸில் என்னவா வேணா இருக்கலாம். ஹேண்ட் ஓவர் டு குரு, பை அ கிஃப்ட் டு தெம், அப்ரிஷியேட் தெம் அண்ட் யூ ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் இட். அது ஆட்டோமேட்டிக்காக அலோ தெம் டு ஹீல் இட். மேபி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் ரொம்ப மெச்சோர்டாக நீங்கள் இந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க, மெச்சோர்டாக இருக்கீங்க. ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை அவருக்கு டைம் எடுத்துருக்கலாம். அந்த டைம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இங்கே சொல்லிடுங்க. இங்கே சொன்னோன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே எப்படி மேஜிக் நடந்துச்சோ அந்த மாதிரி மேஜிக் நடக்கும். அப்பா கூட பிரச்சனையாச்சுன்னா வீட்டில் பிரச்சனை ஆகுது. ரொம்பவே கோவப்படுவேன் நான். தாத்தா இருக்காரு, தம்பி வந்து ஹாஸ்டல். அவன் பிரச்சனை இல்லை, அவன் ஹாஸ்டல் போயிடுவான். ஹி வில் கம் ஆஃப்டர் 15 days or 1 month. அப்பா வரும்போது எனக்கு சண்டை வரும், அதை திட்டுவாங்க, அதோட ஓகே. பட் பெரிய பெரிய பிரச்சனையாக நடக்கும்போது ரொம்ப வந்து பேச மாட்டாரு. அம்மா அப்பா கூட சண்டை வரும், அது திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. தட் ஒன் அதான் சொல்கிறேன், அது திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. அந்த எமோஷன்லேயே இருப்பாங்க. அந்த எமோஷனில் இருந்து நம்மளோட எனர்ஜி ட்ரெயின் ஆகும். அது எல்லாமே நிஜம்தான். அதனால தான் நான் சொன்னேன், இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தவிர வேறு வழியே இல்லை. இதில் என்னென்னா நான் சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட் சேஞ்சும் பாசிபிள் கிடையாது. ஏன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்காக தான் வந்து உட்காரணும், அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். அவங்களோட எனர்ஜி லெவலில் அதை அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் சொன்னேன், ஒரு 6 மணிக்கு விஷ்ணு சஹஸ்கரநாமம் போடுறதோ, லலிதா சஹஸ்கரநாமம் போடுறதோ, ஒரு பஜன்ஸில் போய் உட்கார்றதோ, இல்லை இங்கே குருக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதோ, அதுதான் ஆக்சுவலாக நம்ம உச்சகட்டமாக பண்ண முடியும். ஏன்னா எவ்ரி சோல் டிஃபர்ஸ் இல்லையா. அவர்
இப்போ உங்களுக்கு ஒரு 15 வயசு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 25, 35, 40, 42 இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு நீங்கள் 15 வருஷத்தோட எமோஷன்னா அவர் 45 வருஷத்தோட எமோஷன். உங்களுக்கு ஆக்சுவலாக குப்பை கம்மி, அவர் குப்பை ஜாஸ்தி. புரிஞ்சுதா? அவர் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டப்புன்னு பிரச்சனை பண்ணீங்க, அழுதிங்க, சண்டை போட்டிங்க, சாரி சொல்லிட்டீங்க. அவருக்கு 45 இயர்ஸோட பேக்கேஜ் இருக்குது. ஸோ அவருக்கு டெசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். போய் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துருங்க, வேறு வழியே கிடையாது. நான் இது தான் பண்ணுவேன், எங்கள் அப்பா இது வரைக்கும் அதான் பண்ணுவார். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு என் பாரத்தை இறக்கிட்டேன்னா எனக்கு ஓகே. அவர் பாரத்தை நம்ம இறக்குறது பெருமாள் தான் பண்ண முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேம், இப்போ நான் வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ பற்றி கேட்க போகிறேன் மேம். நான் ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அப்போ அவள் வந்து 10th ஸ்டார்டிங்லேருந்து அவளோட ஆக்டிவிட்டீஸ்லாம், அப்பா ஃப்ரெண்ட்ஷிப்னா இதுதான், நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிட்டா நமக்கு லைஃப் லாங் இவ்வளோ வச்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் 10th எண்டிங்கில் இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு காமிச்சிட்டாங்க. அப்போது தென் 11th வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. 12th வந்து ஒரே ஒருத்தி வந்தா மேம். மொத்தம் 12th லைஃபுமே பியூட்டிஃபுல்லாக மாற்றிட்டேன். எனக்கு இதுதான் ஃப்ரெண்டு அப்படின்னு மறுபடியும் வந்துச்சு. ஆனால் அந்த ட்ரஸ்ட் அங்கே 10th உடஞ்சது, மறுபடியும் 12th ஒட்ட வைக்க முடியல மேம். அவன் நான் இப்போ கூட அவன் வந்து என்னவா இருந்தாலும் இவகிட்ட சொல்லிட்டு தான் மற்ற வேலை பார்க்கணுன்னு அவன் இருக்கா. ஆனால் என்னால் ஒரு வேளை இவன் உள்ளே இப்படி நினச்சிட்டானே என்ன பண்ணுறது, திடீர்னு ஏதாவது பேசிட்டு போயிட்டானே என்ன பண்ணுறது, பின்னாடி பேசிட்டானே என்ன பண்ணுறது, அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ அப்பா மேலேயும் கூட மேம். இப்போ வந்து இங்கே ஆலியார் கொண்டு வந்து விட்டது, அவள் வீட்டில் துரத்துணுன்னு என்னை விட்டாங்களா இல்லை நான் ஏதாவது கற்றுக்கணும்னு என்னை விட்டாங்களான்னு தெரியல. அதான் ட்ரஸ்ட் இஷ்யூ பற்றி. ஐயோ, அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தாட் வந்துருச்சு. இப்போ இதில் என்ன ஆகுனா, இதை நீங்கள் உடனே கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு 2 டெக்னிக். 1 4 7 8 நான் அப்ளை சொல்லி கொடுத்தல. ஏன்னா அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணது ஒரு தடவை தான், நம்ம அதை ரிப்பீட் பண்ணது 200 தடவை. கரெக்டா? இப்படி இருந்திருக்குமோ அப்படி இருந்திருக்குமோன்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சா, அந்த ஃபார்ம் ஆனதை வச்சு வாழ்க்கையில் வர எல்லா நியூ எக்ஸ்பீரியன்ஸஸையும் புதுசாகவே நம்மளால் பார்க்க முடியல. ஒரு வேளை அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்களோன்னு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அது வந்து இந்த நர்வஸ் சிஸ்டமில் போய் பழகிட்டு அதுவே நம்மளோட கேரக்டர் ஆயிரும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை 4 7 8 டெய்லியும் 7 minutes உட்காந்து அந்த ஃப்ரெண்டை நினச்சிட்டு அந்த எக்ஸேல் பண்ணுறோம் இல்லையா, அந்த எக்ஸேல் பண்ணும்போது அந்த நினைவுகளெல்லாம் நான் வெளியே விடுறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸேல் பண்ணிக்கிறது. ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட பழகிறேன், இதை நான் பதில் சொல்லணும்னு கெத்து காமிக்கிறதுக்காக பண்ணுறேன்னா இல்லை நிஜமாலுமே இவங்க நம்ம கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்களா? ஏன்னா அந்த ட்ரஸ்ட்டுன்னு ஒரு அந்த பேட்டர்ன் வந்துட்டு இப்படி வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்மளை டவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம தடையாக தானே பார்க்குறோம். நம்ம இவங்க அதுக்காக தான் பண்ணியிருப்பாங்களோன்னு. இப்போ என்ன ஆகும்னா நம்ம வெற்றிக்கு நம்மளே தடையாயிருவோம். அதுதான் அதில் பெரிய டேஞ்சர். இப்போ இதை வந்து தினசரி அதை கழிச்சுக்கிட்டே இருக்கணும். கழிக்க முடியாத நேரத்தில் இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அதுதான், அதை தொடர்ந்து பண்ணணும். பண்ண அது மாறிடும். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் மேம். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சரியான வாயாடி பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வளர ஒரே கதையை வந்து திருப்பி மற்றவங்கள்ட்ட தான் சொல்லுவேன். டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட ஒரே கதையை சொல்லுவேன். நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஷன் பற்றி சொல்லும் போது சொன்னீங்க இந்த மாதிரி மற்றவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்களோன்னு பயந்துட்டு சொல்லாமல் இருக்கணும். ஆனால் நான் வந்து ஒரே கதையை திருப்பி சொல்கிறது நான் வந்து நிறுத்தணும்னு நினப்பேன். ஆனால் என்னால் நிறுத்த முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீங்கள் பண்ண வேண்டிய வேலை 10 நிமிஷம் அமைதியாக உட்காருது, அந்த அமைதியை கவனிக்கிறது. மௌனம்னு கிளாஸ் இருக்காங்க, அதான் வழி. நானும் பண்ணுவேன். ஒரு வேளை பேசுனதுக்கு அப்புறமா இதை பேசியிருக்கவே வேணாமோ, எவ்வளோ எனர்ஜி போயிடுச்சுன்னு இருக்கும். 10 minutes இருந்து எப்படி பேசுறதுக்கு மனம் பழகுச்சோ பேசாமல் இருக்கிறதுக்கு மனத்தை பழக்கணும். அது மனம் என்னும் மாய குரங்கு. அந்த குரங்கை ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்ம சொல்கிறத அதை கேட்க வைக்கணும். இல்லைன்னா அந்த குரங்கு அது பாட்டுக்கு போய் அதுவே நம்மளோட வாழ்க்கையாக மாறிடும். அந்த குரங்கை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரை தான் உங்கள் மூச்சு. அந்த குதிரை இப்போ திடீர்னு நான் ரோஜா மூவின்னு சொன்னேன்னே யாருக்கெல்லாம் காஷ்மீரே கண்ணுக்குள்ளார வந்துருச்சு? அரவிந்த் சுவாமி காஷ்மீர், ஒரு புது வெள்ளை மழை எல்லாம் வந்துருச்சு.
அது ஏன்னா அந்த குதிரை வந்து அவ்வளோ வேகம். இங்கே இருக்கும் பொள்ளாச்சியில் காஷ்மீர் வரைக்கும் போயிடுச்சு. அந்த பவர்ஃபுல். அது வந்து மூச்சு. அந்த மூச்சில் 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 10 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி அமைதியாக உட்காந்து பழக்க எப்படி பேசுகிறதுக்கு பழகச்சோ பேசாமல் இருக்கிறதுக்கு பழகிடும். வெரி சிம்பிள். எஸ், ஒன் லாஸ்ட் கொஸ்டின். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸோ இப்போ என்னன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு இது எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்துட்டு ஸ்டேஜ் ஏறினா வந்துட்டு ஸ்டேஜ் பயமாக இருந்தால் ஸ்டேஜ் ஃபியர். நான் ஸ்டேஜ் ஏறுறேன், எனக்கு பயமாக இல்லை, ஆனால் மைக்கு கையில் கொடுத்த அடுத்த செகண்ட் என் கையிலேருந்து ஸ்வெட் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு இது வரைக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எண்டிங்கில் கூட எனக்கு மயக்கம் வராமல் இருந்ததில்லை. ஸோ அது எதனால் அப்படி வருது மேம்? உள்ளார இருக்க பயம்தான். உள்ளார அதீதமான பயம் இருக்குது. அந்த பயத்தை வந்து அறிவினால தான் போக்க முடியும். அறிவுடையார் எல்லாம் உடையார். எனக்கு திடீர்னு நீங்கள் அட்டாமிக் ஃபிசிக்ஸ்ன்னு டாபிக் கொடுத்து பேச சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தான் ஸ்வெட் வரும். எனக்கு அது என்னன்னே தெரியாது. புரிஞ்சா? ஃபஸ்ட்டு வந்து பயிற்சியை வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணி அந்த மனசை பழக்கணும்னா, அதான் நான் சொன்னேன், 500 மேடை ஏறதுன்னு டார்கெட் வச்சுக்கோ, 100 மேடை ஏறுதுன்னு டார்கெட் வச்சுக்கோ. எனக்கு ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு, எப்போ எக்ஸாம் எழுதினாலும் காய்ச்சல் வந்துடும், கர்ச்சீஃப் எல்லாம் நனைஞ்சு போயிடும். இதுக்கு நான் எல்லாமே படிச்சிருவேன், ஆனால் எக்ஸாம் எழுதுனா காய்ச்சல் வந்துடும், கர்ச்சீஃப் நனைஞ்சு போயிடும். அதில் வந்து தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணி அதிகமாக மைக்கு பிடிச்சி எந்திரிச்சு நின்னது மூலமாக தான் அந்த பயம் வந்து போச்சு. இந்த மயக்கம் வர்றதும் அதே தான். இப்போது எந்த ஸ்கில்லு இல்லைனாலும் அந்த அந்த லேக் ஆஃப் ஸ்கில்லில் தான் உங்களுக்கு அந்த பயம் வருது. அந்த ஸ்கில்லை நீங்கள் அதிகமாக வளர்ந்துக்கிட்டிங்கன்னா அந்த பயம் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ எனக்கு திருக்குறள் பேசுகிறது ஈஸியாக இருக்குது, ஏன்னா 6வதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 5 நாள் கிளாஸ் முடிச்சுட்டு வரேன். அந்த 5 நாள் கிளாஸில் கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தினமும் பேசியிருக்கேன். அப்போ இந்த வாரம் பூரா 30 மணி நேரம் பேசியிருக்கேன். அதனால் எனக்கு அது பயம் இல்லை. வெரி வெரி சிம்பிள். பயிற்சி பண்ணி அது அந்த முயற்சி தொடர்ந்து இருந்ததுனால அது வந்து வெற்றியாக மாறுச்சு. அவ்வளோதான். அந்த அதிகப்படியான டான்ஸில் பண்ண அந்த பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ என்னென்னா, அடுத்த 6 மந்த்ஸில் நான் எத்தனை மேடை ஏற போகிறேன், அவ்வளோதான். அந்த ஏறிட்டோம்னா அது போயிடும். சரி, எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.